மீதான நேரங்களை ஆண்டவர் வார்த்தைகளை பங்குக்கு போதிப்பாங்க. எல்லாருமே இன்னொரு விஷயத்திற்கு நன்றிகளை சொல்லி நம்ம அமர்ந்து கொள்வோம். வரவேற்போம். Amen. Hallelujah. Hallelujah. உங்களுடைய அரவணைப்புக்கும் உங்களுடைய அன்புக்கும் நான் மிக மிக நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். நான் இங்கே நிற்பதில் எனக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷம். இந்த இடத்துல பிறந்து வளர்ந்து ஊழிய காரணமாக நாங்கள் கர்நாடகா பகுதிக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் எப்பெல்லாம் மஞ்சருக்கு வருகிறோமோ அப்பெல்லாம் எங்களுடைய இருதயங்கள் சந்தோஷத்தினால நிறைகிறது. அநேக காரியங்கள் நினைக்கும் போது கண்ணீர்கள் வருகிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் ஒரே குடும்பமாக அவர் இணைத்தபடினால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடுகிறது இல்லை. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே ஆமென். அவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்த இந்த நாளிலே சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சபையில் இருக்கிற போதகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் ஆமென் சபையுடைய விசுவாசிகளுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் வந்து இங்கே ஊழியம் செய்ய முடியாத ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். விசேஷமாக போதகர் நாங்கள் மாமா அப்படி சொல்லிட்டு தான் கூப்பிடுவோம். தேவராஜ் மாமாக்காக ஆன்டிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக வருஷங்களாக அவங்க எங்களுடைய தகப்பனாருக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவர்களை உருவாக்கி நல்ல ஊழியக்காரர்களை உருவாக்கி அன்பு செலுத்தி அந்த அன்பு எங்களுக்கும் அவங்க காண்பிக்கிறதுல எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் அவங்க செலுத்துகிற அந்த அன்பு குறைவில்லை. எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல பாஸ்டர் ஃப்ரெட்ரிக்காக ட்ரிஃபினாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்களும் மிகுந்த சிரமப்பட்டு எங்களுக்காக அநேக காரியங்களை செய்து ஒழுங்கு செய்து எங்களை பராமரித்தார்கள், போஷித்தார்கள். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பானு ஆண்டி சசியானா குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்களும் எங்களை வந்து அவங்களோட வீட்டில் தங்க வைத்து உதாரமாக அவங்களோட வீடை எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி. குமாரண்ணா குளோரியாக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் எங்களை உபசரித்தார்கள். எல்லாருக்காக நான் நன்றி செலுத்தி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஒரு பாடலை பாடி நான் செய்திக்கு நான் போக ஆசைப்படுகிறேன். ஆமென். Hallelujah. Thank you Jesus. Oh, we worship you Jesus. Hallelujah. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறேயோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஓசன்னா. ஓ அல்லேலூயா. ஓசன்னா. எங்கள் இயேசுவே. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுவோம். அல்லேலூயா. ஓசன்னா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை இந்த மத்தியான வேளை நிரப்புவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே தேவ மகிமை வெளிப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. ஓ சென்னா. ஹல்லேலூயா. ஓ சென்னா. மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம்,
பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. ஹல்லேலூயா. உம்முடைய திருநாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாம் எழுந்தருளுவராக. நீர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். என் தேவனுடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்தில் உயர்ந்திருப்பதாக. Let your name be lifted, O Lord. Horaba kadala se, hebara kadala moru. Hallelujah, Osana, Yesue. Hebara daru brase, hebala naramana duro, heba kadala brodoro. உம்முடைய வசனத்தில் உள்ள வல்லமைகள் நடுவில் வெளிப்படுவதாக அப்பா. ஹல்லேலூயா. ஓசனா. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல சபத் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அடியார்களோடு நீங்க பேசுவீராக. உம்முடைய வசனத்தின் உள்ள வல்லமை அது எங்களுடைய இருதயத்தில் உருவ குத்தத்தக்கதாக, எங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. சங்கீதக்காரன் ஜெபிக்கிற வண்ணமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்களை நீர் திறப்பீராக அப்பா. எங்களுடைய இருதய கண்களை திறப்பீராக. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறவர் அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வசனத்தை இந்த காலை வேளையில தியானிப்போம். முக்கியமாக இந்த 3 நாட்கள் நாம் தேவனுடைய மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய உயிர்த்தெழுந்த காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானி நம் தேவன் அவர் மரணத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாதாளத்தை தோற்கடித்த தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளுக்காக உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். நாம் ஒரு மரித்த தேவனை ஆராதிப்பது அல்ல, நாம் உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் பாதாளத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் உரிந்து அவர் 3வது நாளை உயிரோடு எழுந்த சர்வ வல்லவரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனை நாம் தெய்வமாக கொண்ட ஜாதி ஜனங்கள் நாம் பாக்கியமுள்ளவராக இருக்கிறோம். ஆமென். உங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிற சந்தோஷமா இருக்கிறவர்கள் சங்கீதம் பாட கடவர்கள். அதனால நம்ம சந்தோஷத்துடன் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணலாம்? ஆமென். நம்ம அங்கீகரிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். தேவன் நம்மளோட பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, நம்ம வசனத்துல நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து ஆண்டவர் மோசையோடு மிக மிக முக்கியமாக பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பாக நான் தேவ வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாளை குறித்ததான ஒரு கவனத்தை என்னிடத்தில் திருப்பினார். அந்த நாளை குறித்து நான் யோசித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த காரியத்தை இந்த நாளிலே உங்களோடு நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். முக்கியமாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்றால், நீங்கள் எனக்காக ஒரு நாளை ஒரு வருஷத்துல தெரிந்து கொண்டு அந்த நாளை மிக பரிசுத்தமான நாளாக நீங்கள் எண்ணி நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு பேசுகிறார். அந்த நாள் எந்த நாள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ்ல த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்ட்டு வசனத்துல பார்க்கிறோம். பாவ நிவாரண நாள் அப்படின்ட்டு குறிப்பிட்டு நீங்கள் ஆசரிக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிறார். சோ இந்த பாவ நிவாரண நாள் என்று பார்க்கும்போது எல்லா சபத்துக்களை காட்டிலும் பெரிதான முக்கியமான சபத் நாளாக இருக்கிறது. இந்த வருஷத்திலேயே மிகுந்த பரிசுத்த நாளாக, ஓய்வு நாளாக கருதப்படுகிற நாள் இந்த பாவ நிவாரண நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே ஜனங்கள் எல்லாரும் எல்லா திசைகளிலிருந்தும் இஸ்ரவேலுக்கு கூடி வந்து தங்கள் பாவத்துக்காக தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்மைப்படுத்தி கொண்டு உபவாசத்துடன் மிகுந்த தாழ்மையுடன் ஜெபத்துடன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த
பாவ நிவாரண நாளும் இயேசு புதிய ஏற்பாட்டிலே அவர் செய்த முடித்த காரியங்களையும் ரெண்டும் ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது இயேசு நம்மளுக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்ற ஒரு அறிவை இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு பிரசங்கம் முடிச்ச உடனே நம்ம இயேசுவை பார்க்கிற அந்த பார்வை இன்றைக்கு மாறும் என்று. ஹல்லேலூயா. இயேசுவை நம்ம பார்க்கிற அந்த கண்ணோட்டம் சில நேரத்தில் இன்றைக்கு பார்க்கும்போது ஆராதனையில துதி ஆராதனையில நம்ம அதிகமா ஏன் துதிக்க முடியல, அதிகமா ஏன் ஆராதிக்க முடியலன்னா தேவனை குறித்ததாக இயேசுவை குறித்ததான சரியான அந்த அறிவு நமக்கு இல்லாததுனால, அவர் என்ன செய்து முடித்தார் என்று அறியாததுனால தான் நம்மளுக்கு துதி உள்ள இருந்து வருகிறது இல்லை. எல்லாம் அப்படின்னா ஒரு பிசிக்கலாக வெளியிருந்து வருகிறது உள்ள ஒழிய உள்ள இருந்து அந்த சந்தோஷம் பொங்கி பொங்கி வழிகிற ஒரு அனுபவத்துல இன்றைக்கு வருதில்ல. ஆனா நான் ஒரே ஒரு காரியத்தை நான் உத்தேசமாக வைத்து இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். இன்றைக்கு இயேசு தான் யார் என்று தன்னுடைய மகிமையிலே வெளிப்படுத்துகிற ஒரு நாளாக இந்த நாள் மாறட்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இந்த பாவ நிவாரண நாளை எதற்காக அவர்கள் ஆசரிக்கிறார்கள் என்று பார்க்கும்போது முதல் முக்கியமான காரியம், தங்கள் மேலே இருக்கிற நியாய தீர்ப்பு நீங்கும்படியாக ஆண்டவர் இந்த பாவ நிவாரண நாளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசரிக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். இரண்டாவது காரணம் எதற்காக இந்த பாவ நிவாரண நாளை அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, தங்களுடைய பாவங்கள் கழுவும்படியாக, தங்கள் மேலே இருக்கிற பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும்படியாக ஆண்டவர் இந்த பாவ நிவாரண நாளை ஆசரிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். மூன்றாவது காரணம் ஆண்டவர் எதற்காக இவர்களுக்கு ஆசரிக்க சொல்லுகிறார் என்றால், தங்களை தாழ்மைப்படுத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இந்த பாவ நிவாரண நாளை தேவன் ஆசரிக்க சொல்லுகிறார். ஓகே, நாலாவது காரணம் ஆண்டவர் எதற்காக இதை ஆசரிக்க சொல்லுகிறார் என்றால், அவருடைய சமூகத்திலே இலை பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளை ஆசரிக்க சொல்லுகிறார். ஓகே, இந்த உத்தேசங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானவைகள். ஆனாலும் இந்த பாவ நிவாரண நாள்ல ஆண்டவர் இந்த பிரதான ஆசாரியருக்கு 7 முக்கியமான காரியங்களை அவர்கள் செய்து தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த 7 முக்கியமான காரியங்களும் இயேசு இந்த புதிய ஏற்பாட்டில் எப்படியாக நிறைவேற்றினார் என்று பார்க்க போகிறோம். அவர் நிறைவேற்றினதில் என்ன ஆழம் இருக்கிறது, என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது நம்முடைய இருதயங்கள் பூரிப்பாகும். தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த துதியும் அந்த ஸ்தோத்திரங்களும் நம்மளிடமிருந்து புறப்படுகிறதாக இருக்கிறது. ஓகே, நம்ம எடுத்து படித்துக் கொள்வோம். லேவியராகமம் 16வது அதிகாரம் 3வது வசனம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த பாவ நிவாரண நாள்ல தேவன் செய்ய கற்பித்த 7 காரியங்கள் என்ன, அந்த 7 காரியங்களையும் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் எப்படியாக நிறைவேற்றினார் என்ற 2 காரியங்களை ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். யாராச்சும் லேவியராகமம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க முடியுமா? ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது ஓகே, சரி, ஓகே. அங்கே இங்க வாசிக்கும் போது பார்க்கும்போது ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அநேக காரியத்தை அங்க சொல்லுகிறார். முதல் காரியம், ஆரோன் பிரதான ஆசாரியன் அந்த பாவ நிவாரண டே ஆஃப் அட்டோன்மெண்ட், மிக மிக பரிசுத்தமான நாள். ஆண்டவர் இந்த பரிசுத்தமான நாளை ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தினார். ஏன்னா அந்த வருஷத்திலேயே இந்த ஒரே ஒரு நாள்ல மாத்திரம்தான் இந்த ஆரோன் என்ற ஆசாரியன் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லுகிற ஒரு ஸ்லாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த நாள் மிக பரிசுத்த நாள். ஒருவேளை யாராச்சும் இந்த நாளை ஆசரிக்கலன்னா, அசட்டை செய்தார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றார், இவங்களை என்ன பண்ணணும், அவர்களை நீங்க புறம்பே தள்ளிவிட வேண்டும், அவர்களுக்கு மேல தண்டனை நீங்க செலுத்த வேண்டும் என்று தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கூறியிருந்தார். அதனாலதான் இந்த நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாள்ல 7 முக்கியமான காரியங்களை ஆசாரியன் அவன் செய்ய வேண்டும். அதுல அவன் செய்ய வேண்டிய முதல் பிரதானமான காரியம் என்னவென்றால், 4வது வசனத்தை வாசிக்கலாமா? அவன் பரிசுத்தமான சணநூல் சாட்டையை தரித்து தன் அறைக்கு சணநூல் ஜல்லடையை போட்டு, ஓகே,
ஓகே, அங்கே நம்ம நிறுத்திக் கொள்ளும். முதலாவதாக ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவன் தன்னுடைய ஆசாரிய அந்த வஸ்திரத்தை அவன் கழற்றி விட்டு முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், சணநூல்னால செய்யப்பட்ட ஜல்லடை பாகை வஸ்திரங்களை அவன் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ முதல் காரியம் ஆசாரியன் அன்றைய நாள்ல செய்ய வேண்டியது என்ன? தன்னுடைய வஸ்திரங்களை, அவனுக்கு உரிய ஒரு வஸ்திரங்கள் இருக்குது. ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு வஸ்திரங்களை, ஒரு விலை உயர்ந்த வஸ்திரங்களை, ரொம்ப கனத்துக்குரிய வஸ்திரங்களை கொடுத்திருந்தார். முதல் காரியம் ஆசாரியன் செய்ய வேண்டியது, அவன் வஸ்திரங்களை கயிற்று விட்டு தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டு இந்த சணநூலை அவன் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த சணநூல் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது அது தாழ்மையை குறிக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஓகே, ஆசாரியருடைய வஸ்திரங்கள் எப்படியாக இருந்தது? அவங்க போட்டு வரும்போதே அவங்களுடைய நடையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவங்க போட்டு வரும்போது அந்த மகிமை, அந்த வஸ்திர காரியங்கள் என்று பார்க்கும்போது ரொம்ப மகிமையா இருக்கும். அதனாலதான் அடிக்கடி ஆண்டவர் பரிசாரியும் சதுசாரியும் பார்த்து கடிந்து கொள்ளார். ஏன்னா அது போடும் போதே அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். நான் யாரு தெரியுமா, ஓகே, நான் யாருடைய பிரதிநிதி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? போட்டு வருவாங்க. தட் இஸ் a ராயல் ட்ரெஸ். அது ரொம்ப மதிப்புக்குரிய வஸ்திரம். அதை போட்டு வருகிறவர்களுக்கு ஜனங்கள் ரொம்ப கனத்தை கொடுப்பாங்க, கும்பிடு போடுவாங்க, பயபக்தியை செலுத்துவாங்க. இப்படி அந்த வஸ்திரம் மதிப்புக்குரிய வஸ்திரமாக இருந்தது. அந்த வஸ்திரத்தை குறித்து நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாமே. யாத்ராகமம் 28வது அதிகாரம் 2வது வசனம். யாத்ராகமம் 28 2வது வசனத்துல என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். மகிமையும் ஓகே, அப்போ ஆசாரியருடைய வஸ்திரம் எப்படியாக இருந்ததாமா? மகிமையும் அலங்காரமுமான ஒரு வஸ்திரமாக இருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்ற முதல் காரியம் என்னன்னா, ஆசாரியரே, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவதாக அந்த பாவ நிவாரண காரியத்துல நாட்களிலே உன்னுடைய மகிமையான அலங்காரம் நிறைந்த வஸ்திரத்தை நீ கயிற்றி போட்டு தாழ்மை என்ற வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு முன்பாக நீங்க நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவர்கள் ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டுக்கொண்டே தூங்குகிறவர்கள் ஹல்லேலூயா. ஆமென். எங்க சபையில இப்படி இருக்கிறாங்க, உங்க சபையில இருக்கிறீங்க. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு என்ன பாருங்க, அந்த மகிமையும் அலங்காரமும் அந்த பெருமையும் எல்லாவற்றையும் நீ கழற்றி விட்டு நீ என்ன பண்ணணும்? என்னுடைய சமூகத்துல சணநூலை போத்தி கொண்டு உன்னையே நீ தாழ்மைப்படுத்தி கொண்டு நீ என்ன பண்ணணும்? எனக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. சணநூல் அப்படின்றது ரொம்ப எளிமையான ஒரு வஸ்திரம் அல்ல. அது சொல்றாங்க, அது போத்தி கொள்ளும், அதை உடுத்தி கொள்ளும் போது உள்ள நல்ல குத்துமா. அதனால அது சும்மா நம்மனால அது போட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான் அது போட்டு இருக்குது. ஆனா குத்தும் போதெல்லாம் என்ன குத்தும்னா, உன் பாவத்துக்கு நீ மறித்து தேவனுடைய சமூகத்துல நீ என்ன ஆகணும்? உன்னை தாழ்மைப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதே போலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையில அவர் இருந்தது, பரலோகத்துல அவர் இருந்தாரு, தேவனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா பிலிப்பியர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமை ஆக்கி என்ன பண்ணாராமா? அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் நமக்காக தோன்றினாராமா. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு செய்த காரியம் என்ன? அதே மாதிரி ஆசாரியன் எப்படி தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி தேவனுடைய முன்பாக அவன் தாழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, அதே பிரகாரமாக நம்முடைய கிறிஸ்து இயேசு பரலோகத்தை விட்டு, பரலோகத்துடைய மேன்மையை விட்டு, பரலோகத்துடைய மகிமையை விட்டு, அந்த அலங்காரத்தை விட்டு, அந்த மகிமையை விட்டு அவர் நம்மளுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தது, இந்த பூலோகத்தில் வந்தது எளிதான காரியம் இல்லைங்க. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார். He was at the place of God. தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருந்தார். பட் நம்மளுக்காக, உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் விட்டு அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த இயேசுவுக்காக நன்றியை செலுத்துகிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஆமென். அவருடைய மகிமையை அவர் விட்டுட்டு, அவருடைய செல்வங்களை அந்த விட்டுட்டு, அந்த பரலோகத்துக்குரிய எல்லா காரியங்களை விட்டுட்டு எனக்காக இந்த பூமியில அவர் அடிமை, பாருங்க, சாதாரணமான ரூபம் அல்ல, அடிமையின் ரூபம் எடுத்து என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக, என்னை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை. அதுக்கு பதிலாக தாமே வெறுமையாக்கி கொண்டார். ஆமென். நான் எப்போது சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு
ஒரு 10 ஏக்கர்ல நம்ம குப்பையை கொட்டி ரொம்ப வாசனை இருந்த இடத்துல நம்மள சென்டர்ல வச்ச நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் நீங்க உங்களை அங்க வச்ச நீங்க உங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா வாசனை புழுக்கள் இருக்கும், அப்படிதான் மோசமான ஒரு இடமாக இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில நம்மளால ஒரு நாளே தாக்கு பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த பாவம் நிறைந்த பூமியில தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து நம்மளுக்காக சகித்து நம்மளுக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ பாவ நிவாரண நாளில் செய்யப்பட வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், அந்த வஸ்திரங்களை கழற்றி பெருமைக்குரிய வஸ்திரங்களை கழற்ற வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும். அது இயேசு நம்மளுக்காக செய்த முதல் பிரதானமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம நினைக்கும் போது தேவனை துதிக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவரே, நீ மகிமையை விட்டு உம்முடைய பரலோகத்தின் செல்வங்களை விட்டு அந்த ஸ்தானத்தை விட்டு ஒரு அடிமையாக எனக்காக நீங்க இறங்கி வந்தீரே, அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். நம்ம ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன பண்ணாங்களா, கொண்டு போனாங்க. ஆனாலும் ஒரு தடவை அவர் வாயை திறக்கவே இல்லை. அவர் பயமுறுத்தினால அவர் என்ன பண்ணல, பயமுறுத்தவில்லை. வாயை திறக்காத போல ஒரு சின்ன ஒரு அடிமையை போல நம்மளுக்காக அவர் தோன்றி வந்தார். அதுதான் இயேசு நம்மளுக்கு செய்த பிரதானமான ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக அந்த ஆசாரியன் அந்த நாளிலே செய்ய வேண்டியது காரியம் என்னவென்றால், அந்த 4வது வசனத்தினுடைய 2வது பகுதியை நம்ம படிக்கும் பொழுது, அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள், அவர் ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணி. ஓகே, இரண்டாவதாக ஆசாரியன் செய்ய வேண்டியது என்னன்னா, அவன் ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ண வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ண வேண்டும். ஓகே, ஜலத்தினாலே என்ன பண்ண வேண்டும்? ஸ்நானம் பண்ண முடியும். ஆசாரியன் பாவத்துல இருக்கிறவன் தான். அவன் பாவத்துல தான் உருவானான், பாவத்துல தான் என்ன பண்ணான், சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனா அவன் என்ன பண்ண வேண்டியதா இருந்தது? ஜலத்திலே ஸ்நானம் பண்ண வேண்டியதா இருந்தது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது, அவர் நீதி உள்ளவராக இருந்தும் பாவம் அறியாதவராக இருந்தும் நீதியை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன பண்ணாரு? அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு என்ன பண்ணாராமா? அவரு இடம் கொடுத்தார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக அவர் செய்து முடித்த காரியம், அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தேவையே இல்லை. பட் நீதி, அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நீதியை சரி செய்யும்படியாக, அதை நிறைவேற்றும்படியாக அவர் நீதிமானாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்? ஞானஸ்தானம் எடுத்து நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி அவர் வைத்தார். ஹல்லேலூயா. சரி, அவருடைய அன்பை பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற இரக்கத்தை பார்க்கும்போது நம்முடைய இருதயங்கள் நன்றியால நிரம்ப வேண்டும். மூன்றாவதாக அந்த ஆசாரியன் செய்ய வேண்டிய ஒரு காரியம், 16வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை நம்ம படித்துக்கொள்ள. லேவியராகமம் 16, 11 14. பின்பு ஆரோன், எஸ் நீங்க படிக்கலாம். ஓகே, நம்ம அங்கே நிறுத்திக்கலாம். 11வது வசனம் சொல்லுகிறது, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்திற்கான காளையை என்ன பண்ண வேண்டும்? அவ கொண்டு வந்து அது பலியாக கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக ஆரோன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? காளையை அவன் என்ன பண்ண வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். எதற்காக காளையை பலி செலுத்த வேண்டும்? தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் என்ன பண்ண வேண்டும்? காளையை பலி செலுத்த. இந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ஏறக்குறைய 20 முறை ஆரோன் இதை செய்ய வேண்டும், ஆரோன் இதை செய்ய வேண்டும், ஆரோன் இதை செய்ய வேண்டும் என்று வாசிக்க நம்மளால முடியும். இந்த பாவ நிவாரண நாள்ல ஆசாரியன் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். வேற நாட்கள்ல பலி செலுத்துவதற்கு கூட லேவியர்கள் இருந்தாங்க, கூட வேற ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நாள்ல பாவம் நிவாரணம் செய்யும் பொருட்டாக ஆரோன், மகா ஆசாரியனாக இருக்கிற ஆரோன் மாத்திரம் தான் எல்லாம் செய்யணும். அவனுக்கு உதவியா யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஆசாரிய கூடாரத்துல. அவன் தான் போய் கழுவணும், அவன் தான் வஸ்திரத்தை
வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும், அவன் தான் காளையை கொண்டு வரணும், அவன் தான் காளையை பலியை செய்யணும். அதனால ஆரோன் மாத்திரம் என்ற வசனம் 20 முறைக்கு மேற்பட்டு இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்னா அதுல என்ன குறிக்கிறது என்றால், இயேசுவும் இந்த புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்காக அவர் பலியாகும் போது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவராய் எல்லாவற்றையும் நம்மளுக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. He had to do it alone. ஆசாரியனோட வேற யாரும் இல்லை. எல்லா காரியங்களும் நிவர்த்தி, பாவ நிவாரணம் ஆகணும், என் மேல இருக்கிற நியாய தீர்ப்பு நீங்கணும்னா அந்த ஒரு மனுஷன் மாத்திரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டியதான ஒரு காரியமாக இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது அவர் தனித்தவராக, அவர் கைவிடப்பட்டவராக, எல்லாரால புறக்கணிக்கப்பட்டவராக, தாம் ஒருவராய் சிலுவையிலே நம்மளுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் நம்ம படிக்கும்போது 63வது வசனம் 2வது வசனத்தை நம்ம 63வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. ஏசாயா 63 2வது வசனம். 3வது வசனத்தை வாசிக்கலாம், நமக்கு நேரமில்லை. நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்போது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. வசனம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தாராம். ஆமென். வசனம் சொல்லுகிறது, நான் பார்த்தேன், எனக்கு துணை செய்வார் யாரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்போது என்னுடைய புயமே எனக்கு என்னவாக மாறினது? எனக்கு இரட்சிப்பாக மாறினது. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 சிஷ்யர்கள் அவரை கைவிட்டார்கள். கூட இருந்த ஒருத்தனும் இல்லை, எல்லாரும் துணியை காண ஓடிட்டாங்க. லாஸ்ட்ல ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, பிதாவை நோக்கி சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபாக்தானி, என் ஆண்டவரே என் ஆண்டவரே ஏன் என்ன கைவிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அவர் தனி. ஹல்லேலூயா. உங்களுடைய உற்சாகத்துக்காக ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்கு பலியானது ஒரு பலியாக கொடுத்தது ஒரு பாவியுடைய கரங்களால செய்யப்பட்ட பலி அல்ல, ஒரு பரிசுத்தர் நம்மளுக்காக இறங்கி வந்தார். குற்றம் செய்யாத ஒரு நம்மளுக்காக இறங்கி வந்து நம்முடைய பாவத்தினுடைய நிவாரணத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் பாக்கியம் உள்ளவர்களா, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பாக்கியம் உள்ளவர்களா? ஆமென். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பாக்கியம், நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஏன்னா என்னுடைய இயேசு பாவம் மரியாதை இந்த பரிசுத்தர் எனக்காக பலியானார். ஹல்லேலூயா. பாருங்க 27வது வசனம் சொல்லுகிறது, அவர் பிரதான ஆசிரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. வருஷம் பிரதான ஆசாரியன் வந்து பலியிட வேண்டியதாக இருந்தது. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தராக இருந்ததினால, அவர் குற்றமற்றவராக இருந்ததினால, அவர் மாசில்லாதவராக இருந்ததினால நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவுக்காக கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். இந்த இயேசுவுக்காக கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். என்னுடைய பாவங்களுக்காக நீர் ஒரே தரம் எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அது குற்றமுள்ள ரத்தம் அல்ல, குற்றம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அது பாவம் நிறைந்த ரத்தம் அல்ல, பாவத்தை காணாத சுத்த ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவுவதற்காக இந்த பூமியில சிந்தப்பட்டது. ஆமென். அதனாலதான் நாம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வேளை அப்படியாக இயேசுடைய ரத்தம் சிந்தப்படலைன்னா நம்ம வாரம் பலிகளை செலுத்த வேண்டிய அவசியமாக இருந்தது. இன்னைக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப யோசனை, தசமபாகத்தை கொடுக்கறதே யோசனை. வார காளையை வந்து கொடுத்து பலியை செலுத்தணும்னா எவ்வளவு காசு ஆகும்? ஆமே. நான் எப்போது சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் எப்படி வந்தாங்கன்னா அவங்க காசை ரொப்பி வந்து ஆசிரிய கூடாரத்துக்கு வந்தாங்க. ஏன்னா காசு இருக்கணும், பலியை செலுத்துகிறதுக்கு காசு இருக்கணும், காளையை செலுத்துகிறதுக்கு, ஆடை செலுத்துகிறதுக்கு, மாடையை செலுத்துகிறதுக்கு அவளுக்கு காசு இருக்கணும். வந்தவர்கள் காசோடு வந்தாங்க, போகும்போது காலியா போனாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு அப்படி இல்லை. அவருடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தினால நம்ம காலியா சபைக்கு வந்தாலும் திரும்பி போகும்போது அவருடைய ஐஸ்வர்யத்தினால அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிந்து ஓடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை தந்துதான் நம்மளை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பாக்கியம் உள்ளவர்கள்.
ஆமே. நாம் இனியும் ஆமே எந்த கிரயத்தையும் செலுத்த தேவையில்லை. ஏன்னா இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. இல்லாட்டினா என்னுடைய பாவத்துக்காக நான் கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தது, நான் படத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஆனால் இயேசு ஒரே தரம் பரிசுத்த ரத்தத்தை எனக்கு சிந்ததினாலே என்னுடைய பூர்வ கால பாவம், என் நிகழ்கால பாவம், எனக்கு முன்பாக வருகிற எல்லா பாவத்துக்கும் ஒரே தடவை அவர் என்ன பண்ணாரு, பலியாக எல்லாவற்றையும் அவர் தீர்த்து விட்டிருக்கிறார். ஆமே. என்னுடைய பாவங்கள் மாத்திரம் அல்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய பாவம், என்னுடைய சந்ததிகளுடைய பாவத்துக்கு ஒரே தடவை பலியிட்டபடியினாலே தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹalleluya. நான்காவதாக அந்த ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அதே லேவியராகமம் 11வது வசனத்தை படித்துக் கொள்வோம். 12வது வசனத்தை படித்துக் கொள்ளலாம். தூப கலசத்தை நிரப்பி தன் கைப்பிடியை நிறைய எடுத்து 13வது வசனத்துல கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது இருக்கும். போட கடவன். அவன் செய்ய வேண்டிய 4வது காரியம் என்னன்னா, அவன் தூப வர்க்கத்தை எடுத்து அந்த சாட்சி பெட்டியில உடன்படிக்கை பெட்டி மேல என்ன பண்ணணும், அந்த தூப வர்க்கத்தை அவன் செலுத்தணும். வசனம் சொல்லுகிறது, தான் சாகாதபடிக்கு அந்த முழு அந்த பரிசுத்த ஸ்தலத்தை இந்த தூப வர்க்கத்தினால அவன் என்ன பண்ணணும், நிரப்பணும். அப்பொழுதுதான் அந்த பாவ நிவாரணம் என்பது பூர்த்தியாக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா. இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவர் நிறைவேற்றினார். நம்ம எடுத்து படிக்கலாமா? எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. ஹalleluya. பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் அந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு என்ன பண்ணாராமா, சுகந்த வாசனையுள்ள காணிக்கையாக என்ன பண்ணாராமா, அவர் அங்கீகரித்தார். இதை இயேசு பார்த்ததுனால தான் நம்ம மேல அவர் நியாயத்தை அவர் தீர்க்கவில்லை. அந்த வாசனையில அந்த சுகந்த அந்த வர்க்கத்தினாலே அவர் மனம் குளிர்ந்து அவர் நம்மளை என்ன பண்ணாராமா, அவர் மன்னித்தார். ஹalleluya. ஓகே, 5வதான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 5வதாக அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? கொஞ்சம் எடுத்து ஓகே, சரி, கொஞ்சம் என்னோட கொஞ்சம் பாருங்க. அடுத்தபடியாக அவர் செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் காலை அடித்தார்ல, அந்த காளையை அடித்த அந்த ரத்தத்தை அவர் எங்க கொண்டு போகணும்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குது, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஓகே, கிருபாசனம் என்றது உடன்படிக்கை பெட்டியில இருக்குது. உடன்படிக்கை பெட்டியில சாட்சி பெட்டி இருக்குது. அந்த சாட்சி பெட்டி மேல அவன் என்ன பண்ணணும், அந்த ரத்தத்தை 7 தடவை அவன் தெளிக்க வேண்டும். சாட்சி பெட்டி இல்லாட்டினா உடன்படிக்கை பெட்டியில 3 முக்கியமான காரியங்கள் இருக்குது. சொன்னவங்களுக்கு பாஸ்டர் கடைசியில் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. 3 முக்கியமான காரியங்கள் என்ன இருக்குது அதுல? முதல் காரியம் ஆரோனுடைய சரி முதல் என்ன சொல்ல, மன்னா. ஓகே, பொற்கலசத்துல இருந்த மன்னா. 2வதாக கற்பலைகள். வெரி குட். 2வதாக கற்பலைகள். 3வதாக ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த 3 காரியங்களும் எதை குறிக்கிறது என்றால், மனுஷனுடைய பாவங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. முதலாவதாக மன்னா எதை குறிக்கிறது என்றால், மனுஷன் அவன் எவ்வளவு சொல்லி என்ன பண்ணல, எனக்கு இதுதான் வேணும் ஆண்டவரே, பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வசனத்தை அவன் கேட்காம மனுஷனுடைய கீழ்ப்படியாமையை அது குறிக்கிறதாக இருக்கிறது. முதல் மன்னா எதை குறிக்கிறதாக இருக்கிறது?
ஓகே, மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. ஓகே, இரண்டாவதாக கற்பனைகள். அது மனுஷன் அவன் தவறினது, அவனுடைய பாவத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. மனுஷன் ஒரு நீதி அவனால என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. மூன்றாவதாக அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை குறிக்கிறதாக இருக்கிறது என்றால் அந்த மனுஷனுடைய முரட்டாட்டத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதற்காக அந்த சம்பவம் நடந்தது என்று பார்க்கும்போது, மோசைக்கு விரோதமாக ஜனங்கள் வந்தாங்க. மோசையோட மாத்திரம் தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்களோட எல்லாம் பேச மாட்டாரா அப்படி சொல்லிட்டு முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்ததுனால அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் அந்த முரட்டாட்டத்தை குறிக்கிறது. இது மூன்று சேர்ந்து என்ன காரியத்தை குறிக்கிறது என்றால் மனுஷனுடைய பாவத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போ தேவன் மேலிருந்து ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சாட்சி பெட்டிக்குள்ளாக மனுஷனுடைய பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவங்கள் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரத்தத்தை என்ன பண்ணணும், இந்த கிருபாசனத்துல அவர்கள் தெளிக்க கடவர்கள் என்று வசனத்துல பார்க்கிறோம். ஓகே, இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்குது, அட்டோன்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொன்னா இவன் இந்த ரத்தத்தை தெளிக்கிறது மூலமா என்ன செய்கிறார் என்றால் மனுஷனுடைய பாவம் மூடப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷனுடைய பாவம். ஓகே, மனுஷனுடைய பாவம் என்ன ஆகிறது, இந்த ரத்த தெளிக்கிறது மூலமாக மூடப்படுகிறது. இப்போது பிதாவாகிய தேவன் அவர் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது அவர் முதலாவதாக பார்க்கிறது என்ன என்றால் கிருபாசனத்தின் மேல இருக்கிற ரத்தத்தை அவர் என்ன பண்றாரு, பார்க்கிறாரு. அந்த ரத்தம் எதை குறிக்கிறது என்றால் நிவாரணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் மனுஷனுடைய ரத்தம் என்ன ஆனது, சரி, மனுஷனுடைய பாவம் என்ன செய்யப்பட்டது, மூடப்பட்டது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் மனுஷனுடைய பாவம் என்ன ஆனது, எதனால மூடப்பட்டது, ரத்தத்தினால மூடப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பலியானதுனால நம்ம எடுத்துக்கொள்ளாம ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரம் 23வது வசனம். சரி, 23 வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. 25வது வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 9:25. பிரதான ஆசாரியன் அந்நியர் இருக்குமே, அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை என்ன செய்தாராமா, நீக்கும் பொருட்டாக. எல்லாரும் சொல்லுங்க, பாவங்களை அவர் என்ன செய்தாராமா. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் மனுஷனுடைய பாவங்கள் மூடப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு நம்மளுக்காக பலியானதுனால நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டதவைகளால நம்முடைய பாவங்கள் எடுக்கப்பட்டதவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவம் என்ன பண்ணல, அவரு மூடப்படல. அவருடைய ரத்தத்தினுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிற எல்லா சகல பாவத்தினுடைய கிரியைகளை வேரோடு அது பிடுங்கி போட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பாவத்துக்கு நம்ம மேல என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. பாவத்துக்கு நம்ம மேல வல்லமை இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வல்லமை உள்ள ரத்தம் என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் மூடினது அல்ல, எனக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்துடைய வல்லமைகளை, அதிகாரங்களை, அதனுடைய ஆதிக்கங்களை வேரோட பிடுங்கி போட்டது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மளுக்காக நம்முடைய பாவத்தை அவர் மேல ஏற்றுக்கொண்டா, அவருடைய நீதியை எனக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இந்த மேல எனக்குள்ள பாவம் தன்னுடைய ஆளுகை செலுத்த முடியாது. ஏன்னா நான் இயேசுவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவன். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ரத்தம் என்னுடைய சரீரத்துக்கு வந்ததன் மூலமாக பாவம் மூடப்பட்டவைகள் அல்ல, எனக்குள்ள பாவமே இல்லாம இயேசு வேரோடாத எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இனிமேல நான் பாவத்துல வாழ வேண்டிய தேவையே இல்லை. நான் நுகத்துல வாழ வேண்டிய தேவையில்லை. நான் சாபத்துல வாழ வேண்டிய தேவையில்லை. இயேசுவினுடைய ரத்தத்தின் வல்லமை எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா நுகங்களையும் முற்றிலுமாக தலைமுறை 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 தோறும் அது எடுக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. ஆமென்.
ஹalleluya. இந்த ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் தான் நாமாக இருக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினுடைய வல்லமையாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி இந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீக்கினீரே, அதற்காக நன்றி. அவர் நம்முடைய பாவங்களை மூடலப்பா. ஓ ஹalleluya. நம்முடைய சரீரத்துக்குள்ள பாவம் இல்லை, அவருடைய இரத்தம் எல்லா பாவத்தையும் புரிந்து போட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. அதனால நம்ம பாவத்துக்கு மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாவம் நம்மளை ஆளுகை செய்ய முடியவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு இருக்கிறார். ஆமென். ஒருவேளை மூடப்பட்டவைகளாக இருந்ததுன்னா உள்ளதான் இருந்திருக்கும், உள்ளதான் அதோடைய கிரியைகள் செய்திருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டினுடைய ஆலயமாக இருக்கிற என்னுடைய உள்ளில, இந்த சாட்சி பெட்டியா இருக்கிற என்னுடைய உள்ள பாவம் இல்லை. இயேசுவுடைய ரத்தம் என்ன பட்டிருக்கிறது? எல்லா பாவத்தையும் நீக்கி இருக்கிறது. ஆமென். ஹalleluya. சரி, நம்ம வேகமாக போலாம். ஐந்தாவதாக அந்த ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் 15வது வசனத்தை நம்ம படித்துக் கொள்ளலாமா? ஓகே, இங்க பாருங்க. அடுத்தபடியாக பிரதான ஆசிரியன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் 2 வெள்ளாட்டு கடாவை கொண்டு வரணும். எவ்வளவு வெள்ளாட்டு கடாவை கொண்டு வரணும்? எவ்வளவு சொல்லுங்க? தமிழ்நாட்டில் எப்படி செஞ்சா அது வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எவ்வளவு சொல்லுங்க? இது 2 வெள்ளாட்டு கடாவை என்ன பண்ணணும்? அவன் கொண்டு வரணும். முதல் வெள்ளாட்டு கடாவை அவன் என்ன செய்யணும்னா, அவன் பலி செலுத்த வேண்டும். ஓகே, அவன் பலி செலுத்தி அவன் அந்த ரத்தத்தை அவன் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போகணும். கொஞ்சம் என்ன கவனிங்க. இந்த முதல் வெள்ளாட்டு கடாவை அவன் பலி செய்து அவன் இந்த ரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகும்போது அந்த வருஷத்துல ஒரு தடவை தான் அவன் யாவே அப்படின்ற அந்த தேவனுடைய நாமத்தை அவன் உச்சரிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஒரு முறை தான் அவனுக்கு அந்த ஸ்லாக்கியம், தேவனுடைய நாமம் யாவே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்றைக்கு நம்முடைய பாஷையில யாவே அப்படின்றது ரொம்ப எளிதாக எப்படி சொல்லுது? எல்லாரும் சொல்லுங்க, யாவே சொல்லுங்க, யாவே. ஆனா எபிரேய மொழியில நம்ம பார்க்கும்போது யாவே அப்படின்றது நம்ம சாதாரண சொல்லுகிற மாதிரி இல்லை. அது கொஞ்சம் நம்முடைய சுவாசத்தை உள்வாங்கி திருப்பி உள்ள விட்டு அது வேற மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியாது. ஆனா ரொம்ப கவனமாக அது சொல்லணும். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தா தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த மனுஷன் மேல உண்டாயிரும். அதனால இவன் முதல் தடவை அவன் கொண்டு போகும்போது, ரத்தத்தை கொண்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பயத்தோட பக்தியோட தேவனுடைய சமூகத்துல இந்த ரத்தத்தை அவன் செலுத்தி யாவே அப்படி அவன் சொல்லுவாரு. அப்போதான் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்கள்ல அது நீங்குகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்ப பிரதான ஆசாரியன் அடுத்த ஆசாரியர்களுக்கு இதை பத்தி அவன் என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கும் போது எப்படி சொல்லி கொடுப்பார்னா, இவருக்கும் மரண பீதி, கேட்கிறவனுக்கு என்ன மரண பீதி. ஏன்னா இவரு ஒருவேளை தப்பா உச்சரித்தா இவருடைய கதையும் முடிஞ்சு, ஒருவேளை கேட்டவன் தப்பா உச்சரிச்சா அவனுடைய வாழ்க்கையும் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அவ கொஞ்சம் பேர் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். சொல்லி கொடுக்கிற பிரதான ஆசிரியனும் ரொம்ப கவனமா அடுத்த ஆசிரியருக்கு இந்த யாவே அப்படின்ற பெயரை சொல்லி கொடுப்பாராமா. கேட்கிறவனும் நடுக்கத்தோடு பயத்தோடு இந்த தேவனுடைய நாமத்தை அவன் கேட்டு அவன் உச்சரிக்குவானாமா. ஹல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பலியானதுனால பாருங்க, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு வேற அந்த யாவே அப்படின்ற ஒரு பெயரை சொல்லுகிறதுக்கான பாக்கியம் மேல அதுக்கு பதிலாக தான் அவர்கள் தேவனை எப்படியாக கூறினார்கள்? அடோனாய். எல்லாரும் சொல்லுங்க, அடோனாய். அடோனாய் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்றால் எஜமான் அப்படின்ற அர்த்தம். யாவே என்று சொல்லுகிற வார்த்தை சொல்லுவதற்கு அவர்களுக்கு எந்த பாக்கியமும் கிடைக்கல. அதனால ஆண்டவர் எப்படியாக அவர் சொன்னார்களாமா? அடோனாய், எங்களை எஜமானனே அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆனா புதிய பாட்டு விசுவாசிகளாகிய நம்மளுக்கு இயேசு நம்மளுக்காக அடிக்கப்பட்டதுனால அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு பெரிய புத்திர பாக்கியத்தை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்களேன், நம்ம எடுத்து படித்துக் கொள்வோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை என்ன
பழைய பாட்டு எந்த விசுவாசிகளுக்கும் தேவனே தேவன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவமோ ஒரு பாக்கியமோ கிடைக்கல. ஆனா இயேசு எனக்காக மரித்ததுனால அந்த தேவனை பிதாவே அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர பாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனை தேவனாக பார்க்கவில்லை, அவரை தகப்பனாக, நம்முடைய தந்தையாக, உறவு முறையிலே ரொம்ப கிட்ட நெருக்கமாக அந்த உறவில பார்க்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியே பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் பாக்கியம் உள்ளவன் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா. அப்பாட்டு கூப்பிடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிரகாரத்துக்கு வெளியே அந்த பிரகாரத்தில் நின்று ஆண்டவரை பார்க்கிறவர்கள் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே வந்து அவர் அப்பா பிதாவே அப்படி சொல்லிட்டு சொல்லுகிற ஒரு பாக்கியத்தை யார் நம்மளுக்கு கொடுத்தார் என்றா நம்ம இயேசு நம்மளுக்கு பலியானதுனால கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த இயேசுக்கு நன்றாக கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. அவர் நம்மளுக்காக எவ்வளோ பெரிய மேன்மையை அவர் செலுத்தி போனா. இன்றைக்கு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே, அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டும் நம்ம மறிக்கல. ஏன்னா இன்றும் இயேசுடைய ரத்தம் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு வெள்ளாட்டு கடாவை அவர்கள் எப்படியாக பலி செலுத்த வேண்டும். இன்னொரு வெள்ளாட்டு கடாவை அவர்கள் என்ன பண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெள்ளாட்டு கடா இப்படியாக சொல்லிக்கிறது, இங்கிலீஷ்ல ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லுவார்கள். ஓகே, அது போக்காடாக விடப்பட வேண்டிய ஒரு வெள்ளாட்டு கடா. எல்லாரும் சொல்லுங்க, போக்காடாக வெளியே விடப்பட வேண்டிய ஒரு வெள்ளாட்டு கடா. நன்றாக கவனிங்க, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த கடாவை அவங்க என்ன செய்யணும்னா, வெள்ளாட்டு கடாவை அவங்க கொண்டு வருவார்கள். அவர்கள் கொண்டு வந்து அந்த பிரதான ஆசாரியன் அதன் மேல என்ன பண்ணுவார், கையை வைப்பார்களாம். என்ன செய்வார்களாமா, பிரதான ஆசாரியன் அதன் மேல கையை வைப்பார். இந்த கையை வைக்கிறதுக்கு மூலமாக என்ன நடக்கிற காரியம் என்றால், இஸ்ரவேலுடைய எல்லா பாவங்களும் அந்த ஆட்டு கடாவினுடைய மேல கடத்தி விடப்படுகிறதாக இருக்கிறது. ஓகே, சோ இந்த ஆட்டினுடைய மேல அவன் கையை வைத்து இந்த பாவம் சுமந்து கொள்ளுகிற அந்த ஆட்டு கடாவுக்கு அவருடைய கழுத்துல ஒரு சிவப்பு நூல் கட்டப்படும். ஓகே, அந்த சிவப்பு நூலுடைய மேன்மை என்று நான் சொல்லுகிறேன். இந்த சிவப்பு நூல்ல கட்டப்படுகிற இந்த வெள்ளாட்டு கடாவை ஏறக்குறைய 10 மைலுக்கு தூரமாக ஒரு ஆசாரியனை என்ன பண்ணுவான், வனாந்தரத்துல அவன் அதை அனுப்பி விடுவான். வனாந்தரத்தில் அனுப்பிவிட்டு அந்த ஆட்டுக்கடா அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அது மரித்து விடுகிறது. ஏன்னா எல்லா இஸ்ரவேலுடைய பாவத்தை சுமந்து கொள்ளுகிற அந்த ஆட்டுக்கடா வனாந்தரத்தில் செல்லுகிறது. 10 மைல் அப்படின்னா இந்த ஆசாரியர் பார்த்து கொண்டே இருப்பான். அது வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அது மரித்து விடுகிறது. ஒருவேளை அந்த ஆட்டுக்கடாவுடைய கழுத்துல சுற்றப்பட்ட அந்த சிவப்பு நூல், தேவன் அவருடைய பாவத்தை நிவர்த்தி செய்தால் அந்த சிவப்பு நூல் என்றாக மாறிவிடுமா, வெண்மையாக மாறிவிடும். ஓகே, அந்த சிவப்பு நூல் என்னாக மாறிவிடும், வெண்மையாக மாறிவிடும். ஒருவேளை அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட சிவப்பு நூல் வெண்மையாக மாறலன்னா இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய பாவம் நிவாரணம் ஆகலை என்று அர்த்தம். அதனால கிட்டத்தட்ட 1 வருஷம் இஸ்ரேல் ஜனவங்க தேவனுடைய சமூகத்தில் அழுவார்களாம். ஐயோ, எங்களுடைய பாவம் நிவாரணம் ஆகப்படில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழிந்து கொண்டு இருப்பார்களாமா. இப்போ அனுப்பப்பட்ட இந்த வெள்ளாட்டுக்கடா அது வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து அங்கேயே மரித்து விடும். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல என்ன பண்ணாராமா, சுமந்து கொண்டார். நம்முடைய பாவங்களை என்ன பண்ணார், அவரு சுமந்து கொண்டார். இந்த ஆட்டுக்குட்டியை போல அவரு நம்மளுக்கு சுமந்து கொண்டார். அவரு வனாந்தரத்தில் ஒருவனாக அனுப்பப்பட்டார். சிலுவையிலே நம்மளுக்காக பலியானார். ஆனா அந்த ஆட்டுக்கடாவில போல போன ஆட்டுக்கடா எப்படி திரும்ப வருகிறதையோ இயேசுடைய காரியத்தில் அப்படி நடக்கல. அவர் மரித்தார், பாதாளத்துக்கு அவர் போனார். ஆனா 3வது நாள் அவர் உயிரோடு நம்மளுக்காக எழுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பாவ நிவாரணம் செய்யப்பட வேண்டிய இந்த ஆட்டுக்குட்டி பாவம் செய்யாததுனாலே நம்முடைய பாவத்தை சுமந்தும் எல்லாவற்றையும் அவர் தீர்த்து விட்டு 3வது நாள் உயிரோடு நம்மளுக்காக எழும்பி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பாவத்தை சுமந்த ஆட்டுக்கடா மறுபடியும் வந்ததான சரித்திரம் இல்லை. அது வனாந்தரத்திலே மரித்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்காக பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர் மரித்தும் இன்றும் உயிரோடு இருக்கிறார். கல்லறைகளை பிளந்து சாத்தானுடைய வல்லமையை அவர் உரிந்து கொண்டு மரணத்தை ஜெயித்து நம்மளுக்காக அவர் உயிர்த்தை தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சாத்தான் நினைச்சா முடிஞ்சு, இயேசுடைய கதை இன்றைக்கே க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சா. ஆனா அவர் பாவம் செய்யாததினாலே நம்முடைய பாவத்தை அவர் என்ன பண்ணார், நிவர்த்தி செய்து மூன்றாவது நாள் உயிரோடு அவர் எழுந்தார். ஹல்லேலூயா. அவரை உயிரோடு எழுந்ததுனால தான் இன்றைக்கு அவரை நம்ம தேவன் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அவரை கடவுளாக நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மளுக்கு தேவனாக இன்றைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த ஆசாரியன் கடைசியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த கடைசியாக செய்கிற காரியத்துக்கு முன்பாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இப்படியாக வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பிறகு யூதர்கள் அவர்கள் பலியை செலுத்தினார்கள். எல்லாரும் இந்த பலி செலுத்தி ஆட்டு குட்டியை, அந்த ஆட்டுக்கடாவை பார்த்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா இந்த சிவப்பு நூல் என்ன ஆக மாறணும், வெண்மையாக மாறணும். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு சரித்திரம் இப்படியாக சொல்லுகிறது, ஆட்டுக்கடாவுடைய அந்த சிவப்பு நூல் வெண்மையாகவே மாறலையாமா. ஆமே, புரிந்தவர்களுக்கு அல்லேலூயா. ஏன் மாறலன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இதனால ஆட்டுக்கடாவுடைய சிவப்பு நூல் வெண்மையாக மாற அவசியமே இல்லை. ஏன்னா என் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஹிஸ்டோரியன் சொல்றாங்க, யூதருடைய தோரா அப்படின்ட்டு இருக்குது, ஆனா தல்முத் அப்படின்ற ஒரு கமெண்ட்ரி இருக்கு. அதுல இந்த சாஸ்திரிகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறாங்க. இயேசு மரணம் அடைந்த பிறகு அந்த சிவப்பு நூல் வெண்மையான சரித்திரமே இல்லை. ஏன்னா ஆட்டுக்கடா இனிமேல் பாவ நிவர்த்தியை செய்யாது. இயேசு மனுஷனுடைய குலத்துக்காக, மனுஷனுடைய பாவத்துக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு உயிர் தெய்ந்த நாளை நம்ம ஆசரிக்கிறோம். அவர் மரணத்தை ருசி பார்த்தார், பாதாளத்துக்கு போனார், எல்லாவற்றையும் அவர் சகித்தார். ஆனா மூன்றாவது நாள் எனக்காக என்ன ஆண்டவர் உயிரோடு எழுந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஜெயத்தோடு எழுந்து வந்தார். அவர் பாவத்தை வென்றார், மரணத்தை வென்றார், எல்லா சாத்தானுடைய ஆதிக்கங்களை வென்று உயிரோடு இன்றைக்கும் இருக்கிறார். அதனாலதான் நம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு சபையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நினைக்கும் போது துதியும் ஆராதனையும் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். ஏன்னா அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஜெயித்த தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் ஜெயித்த யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடித்து விடலாம். கடைசியாக அந்த ஆரோன் செய்ய வேண்டிய ஒரு காரியம், லேவியராகவும் அதே 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அவன் கழட்டி ஓகே, அங்கே முடிச்சிடலாம். கடைசியாக இந்த ஆஸ்திரியன் செய்ய வேண்டியது என்னென்றால், இந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி, ஒரு ஆட்டுக்கடாவை அவன் வனாந்தரத்தில் செலுத்தி, இவன் வனாந்தரத்தில் விட்டு எல்லா பாவ நிவாரண பலிகளை செலுத்த முடிந்த பிறகு கடைசியாக அவன் செய்ய வேண்டியது, அவன் தன்னை தானே அவன் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், ஸ்நானம் பண்ணிக்கொள்ளணும். இவனுடைய சனநூல் எல்லா வஸ்திரத்தை அவன் ஒரு சைடில் வச்சு அதை களைச்சி போட்டு அவன் என்ன பண்ண வேண்டும், அவன் தன்னையே அவன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த எல்லா பாவ நிவர்த்தி செய்ததுனால அவனுடைய எல்லா காரியங்களும் என்ன இருக்கும்னா பரிசுத்தம் இல்லாம இருக்கும். அதனால இவன் என்ன பண்ணணும், தன்னையே கடைசியாக அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன, தன்னையே அவன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். படித்து கொண்ட உடனே அவங்க செய்கிற ஒரு காரியம் என்ன, கடைசியாக அவன் செய்கிற காரியம் என்றால், அந்த கடைசி நாட்கள் அவன் செய்த உடனே அதை யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் எக்காலத்தை எடுத்து ஊதுவார்களாமா. என்ன செய்வார்களாமா, எக்காலத்தை எடுத்து ஊதுவார்கள். எப்போ ஊதுவார்கள் என்றால், ஆசாரியன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்ட பிறகு எக்காலத்தை எடுத்து ஊதுவார்கள். எக்காலத்தை எடுத்து ஊதும் போது அது என்ன குறிக்கிறது என்றால், எல்லா பாவங்களும் நிவர்த்தி செய்யப்படுகிறது. நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் இயேசு எல்லாவற்றையும் நம்மளுக்காக செய்து முடித்து இருக்கிறார். இப்போ ஒரே ஒரு காரியம் தான் பாக்கி, என்னன்னா சபை பரிசுத்தமாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஆகணும், சபை வசனத்துல புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நாங்களும் தான் என்ன ஆக இருக்கிறோம்,
தேவனுடைய ஆசிரியர்களாக இருக்கிறோம். நம்ம எப்போ பரிசுத்தமாகிறோமோ, தெசலோனிக்கேயர் நம்ம படிக்கிறோம், நாம் பரிசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு கரையும் ஒரு கரையும் இல்லாத சபையாக, ஒரு பாவம் இல்லாத சபையாக சபை எப்போது மாறுமோ அப்போது அந்த மத்திய ஆகாசில தேவ தூதர்கள் எக்காலத்தை ஊதுவார்கள். மறுபடியும் நம்முடைய இயேசு கிறிஸ்து மணவாளனாக நம்மளுக்காக வருவார். நாம் அவரோடு எடுத்து கொள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு மறுபடியும் வரப்போகிறார். எக்காலத்தினுடைய சத்தம் தொனிக்கிற நேரம் வந்தது. இன்றைக்கு சபை தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்திருக்கிறது. நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். நம்ம பரிசுத்த பார்க்கறதுக்கு நம்ம எந்த பலியும் செலுத்த தேவையில்லை. ஏன்னா இயேசு எல்லாவற்றையும் பலியாக நம்மளுக்காக செய்து முடித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட போது, அவருடைய ஆவியினால நிரப்பப்படும் போது நாம் பரிசுத்தமாகுவோம். எப்போது சபை பரிசுத்தமாகுகிறதோ அப்போது தேவதூதர்கள் பரலோகத்தில் எக்காலத்தை முழங்குவார்கள். மேசியா ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அந்த மேகங்களை இறங்கி வர போகிறார். நாம் அவரை நோக்கி எதிர்கொண்டு போய் அவரோடு நித்திய காலமாய் அவரோடு வாழ்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த உயிர்த்தெழுந்த நாள நம்ம செய்ய வேண்டிய சிறப்பான காரியம் என்னன்றா, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால, உம்முடைய வார்த்தையினால என்ன பரிசுத்தமாக்குங்க. நாங்கள் என்ற கலங்கம் இல்லாத சபையாக, பாவம் இல்லாத சபையாக எங்களை மாற்றுங்க. உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும் என்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, எக்காலம் ஊதப்படுகிற நாட்களில் வந்துவிட்டோம். தேவனுடைய வருகை அதிக சமீபமாக இருக்கிறது. எல்லா காரியங்களும் பார்க்கும்போது வசனத்தின் பிரகாரமாக எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒன்றே ஒன்று பாக்கி என்னன்னா, சபை இன்றைக்கு பரிசுத்தமாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தான் இயேசு அவருடைய ரத்தத்தை சிந்தினார். எல்லாவற்றையும் முடித்தார். இன்றைக்கு பாவம் நமக்குள்ள இல்லை. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எல்லாம் ஏற்றதாக இயேசு நம்மளுக்கு மாற்றி விட்டிருக்கிறார். நம்ம பரிசுத்தமாகும் போது எக்காலம் தொடிக்கும். ஹல்லேலூயா. மேகங்கள்ல தூதர்களோடு இயேசு இறங்கி வருவார். அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்ன நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கைவிடப்பட்டவனாக இருக்கக்கூடாது. நீர் வரும்போது உம்மோடு எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு பாக்கியம் எனக்கு உண்டாக வேண்டும் என்று கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று 2 கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பாவத்தை நீக்குங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற நிர்விசாரத்தை நீக்குங்க ஆண்டவரே. இன்னும் பயபக்தி எனக்குள்ள இல்லைன்னா ஆண்டவரே என்ன தயவாக மன்னிங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதோ இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா. நம்மளை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக, சபையை மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வரும்போது சபை பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்கள் மாத்திரம் அவருடைய வருகையிலே பங்குள்ளவர்களாக மாறப்படுவார்கள். அதனால 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எனக்காக எல்லாவற்றையும் நீ செய்து முடித்தீங்க. என் பாவங்களை எல்லாம் நீக்கி விட்டீங்க. என்னுடைய எல்லா சாபங்களை, அக்கிரமங்களை நீக்கி விட்டீங்க. உம்முடைய தழும்புகளால நாங்கள் சுகமாக இருக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினால நாங்கள் நீதிமான்களாக பட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் எங்களை பரிசுத்தமா வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேசினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரை கிட்ட நோக்கி சொல்ல, என் சிந்தையில பரிசுத்தம் உண்டாகட்டும், என்னுடைய செயலில் பரிசுத்தம் உண்டாகட்டும், என்னுடைய பேச்சில் பரிசுத்தம், என்னுடைய கண்களில் பரிசுத்தம், என்னுடைய இருதயத்தில் பரிசுத்தம். வசனம் சொல்லுகிறது, ஆசாரியன் தன்னை பரிசுத்த பண்ணி கொள்ள கடவன், பரிசுத்த பண்ண கொள்ள கடவன். அவன் பரிசுத்த பண்ணி கொள்ளும் போது எக்கால சத்தம் தொனிக்கப்படும். சபை எப்போது பரிசுத்தமாகிறதோ அப்போது தேவதூதர்கள் எக்காலத்தை ஊதுவார்கள். எக்காலத்தினுடைய சத்தம் தொனிக்கப்படும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும் போது சேனை தூதர்களோடு என் ஆண்டவர் இறங்கி இருக்கிறார். என் ஆண்டவர் இறங்கி வருக இருக்கிறார். நீர் அவரை சந்திக்க ஆயத்தமா? நீ அவரை சந்திக்க ஆயத்தமா? பிரியமானவர்களை, நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ரிபலா சேபராதரா கடதரபா. வசனத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம். வசனத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி.